ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வீடியோ பார்க்குற எல்லாருமே ஒரு லைக்கையும் ஒரு ஷேரையும் பண்ணுங்கப்பா. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்கன்னு தெரியும். கமெண்ட்டும் அதேமாரி பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு கொஞ்சம் என்கரேஜாக இருக்கும். ஷார்ட்ஸ்லாம் போட்டிருக்கேன், அதெல்லாம் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் இந்த ட்ராமாவில் நம்ம என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா, ஹீரோயின் வந்து ஹீரோவை டிரைவர்னு தப்பாக நினச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஹீரோவே சொல்லியிருப்பான், நான் டிரைவர்லாம் கிடையாது. அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து நீ வந்து இந்த காஃபி ஷாப் பக்கமே வரக்கூடாதுன்னு சொல்லி ஹீரோவை சொல்லி விட்டுருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுங்கிறத வாங்க நம்ம இப்போ பார்ப்போம். ஹீரோ வந்து ஊருக்கு கிளம்பி போயிட்டு இருந்தாம்ல, அதனால் அவன் வேற எங்கேயோ ஊருக்கு போயிட்டான், இங்கே வரவே இல்லை. அது நினச்சி வந்து அந்த வெண் இருக்கால்ல, காஃபி ஷாப்போட ஓனர் வெண்ணு, அவள் ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணிகிட்டே இருக்கா, என்னடா ஹீரோ வரல அப்படின்னு சொல்லிட்டு. அதை பார்த்தா டாங்கும் ஹீரோனும் பேசிகிட்டு இருக்காங்க. டாங் சொல்கிறான், 4 மாதம் ஆச்சு, உன்னால தான் வந்து ஹீரோ வந்து நம்ம காஃபி ஷாப் பக்கமே வர மாட்டேங்கிறார் பாரு, அதனால இவ எந்த மாதிரி இருக்கான்னு பாரு, ரொம்பவே ஸ்ட்ரெஸ்ஸாக ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா, எல்லாத்துக்கும் காரணம் நீ தான் அப்படின்னு சொல்லி ஹீரோயினை திட்டிகிட்டு இருக்கான். அதுக்கு ஹீரோயின் சொல்கிறாங்க, நான் நினச்சேன் அவன் ரொம்ப மோசமானவன் நினச்சேன், எனக்கு எப்படிப்பா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து ஒரு பஸ் ஸ்டாப்பில் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ ஒருத்தன் வந்து நீ கொஞ்சம் சில்லறை வச்சுருந்தா தாயே எனக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஹீரோயின் இல்லை, சில்லறலாம் இல்லை அப்படின்னு சொன்ன உடனே அவன் வந்து ஹீரோயின் பேக்கே பிடுங்க பார்க்க. ஆனால் ஹீரோயின் வந்து அவன்கிட்ட வந்து அவங்க பேக்கை காப்பாற்றிட்டு இருக்கே. கரெக்டாக ஒரு கார் வருது, யாருடான்னு பார்த்தா அது ஹீரோ. ஹீரோ வந்து ஹீரோயினை காப்பாற்றுறான். ஹீரோ வந்து ஹீரோயினை காருக்குள்ளே கூப்பிட்றான். ஹீரோயின் வரமாட்டேன்னு சொல்கிறா. இந்த மாதிரி நீ இங்கே நின்றுட்டு இருந்தா வச்சுக்கேன், திரும்பியும் அந்த திருடன் வந்து உன்ட்ட வந்து திருடிடுவான். ஹீரோவே சொல்கிறான், இந்த மாதிரி யாராவது திருடுனா வச்சுக்கோ, ஏன் உடனடியாக ஓடிடுவாங்க, நீ ஏன் நின்றுட்டு இருந்த அப்படின்ன உடனே என்னோட பேக்கில் காசு இருந்துச்சு அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்கிறா. அந்த காசு என்ன உயிரை உடையா மேலானது அப்படின்னோடனே, ஆமாம் அது உன்னோட காசு தான், உனக்கு கொடுக்க வேண்டிய அந்த 2000 ரூபா தான் நான் வச்சுட்டே இருக்கேன், நீ உன்னை எப்போ பார்ப்பேன் திருப்பி கொடுப்பேன் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கையிலே கொடுத்துட்றா. ஹீரோ வந்து எனக்கு தேவையில்லை, நான் திரும்பி திரும்பி சொல்கிறேன், எனக்கு மணி தேவையில்லை, நான் தெரியாமல் செஞ்சுட்டேன், நீ மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி கொடுக்கான். அதுக்கு ஹீரோயின் சொல்கிறா, இது உன்னோட துட்டு தான், உன்கிட்ட எப்படியும் சேர்த்துறணும் தான் இருந்தா நீ வச்சுக்கோ அப்படின்னு ஹீரோ வந்து திரும்பியும் ஹீரோயின்ட்ட கொடுத்துட்டு சொல்கிறான், எனக்கு உண்மையிலே இந்த துட்டு தேவையில்ல, அப்படியே நீ வந்து இந்த துட்டை வந்து எனக்கு கொடுக்கணும்னு நினச்ச அப்படின்னா எனக்கு வந்து நீ சாப்பாடு வாங்கி தானே. ஹீரோயினு சரின்னு சொல்லிடுறா. சரி வா, நம்ம 2 பேரும் இங்கே பக்கத்தில் கடை இருக்குது, அங்கே கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லி ஹீரோயினு ஃபஸ்ட்டு போய் ஏறி உட்காந்துக்கிறா. ஹீரோயின் இந்த மாரி செய்கிறத பார்த்து ஹீரோவும் சிரிச்சுட்டே வண்டி ஓட்டிகிட்டு போகிறான். ரெஸ்டாரண்ட் போய் ஹீரோயின் நல்லா வெளுத்துக்கிட்டு இருக்கா. ஹீரோயினே சொல்கிறேன், நான் உன்னை அன்னைக்கு திட்டினதுலேருந்து என் கடை பக்கமே நீ காணுமே, ஏன் அப்படின்ன உடனே நான் வந்து பிஸ்னஸ் ட்ரிப்புக்காண்டி 4 மாதம் வெளில போயிருந்தேன் அப்படின்னு சொல்கிறான். சரி நீ எதனால காஃபி ஷாப் வர அப்படின்ன உடனே அதுக்கு வந்து எனக்கு உங்களோட ஷாப் ரொம்பவே பிடிக்கும், பார்க்கிங்குன்னு தனியாக இடம் இருக்குது, க்ளீனாக நீட்டாக இருக்கும், அதனால எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறான். உன்னை ஹீரோனே சொல்கிறேன், நான் தான்ப்பா தெரியாமல் உன்னைய டிரைவர்னு நினச்சேன், இப்போ யோசிச்சு பார்த்தா தான் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோவும் சொல்கிறான், ஆமாம் எனக்கு காரை ஓட்டுறதுனா ரொம்ப பிடிக்கும், சின்ன வயசில் என்னோட ஏமே வந்து கார் மெக்கானிக் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். உடனே அதுக்கு ஹீரோனா, சரி நீ வந்து டிரான்ஸ்லேட்டர் ஜாப் பார்த்தியா, அது எப்படி இருந்துச்சு அப்படின்ன உடனே நல்லா தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிடுறான். அதுக்கப்புறம் ஹீரோவோட கம்பெனியை பற்றி நான் உனக்கு சொல்லவா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு சொல்கிறேன், என்னோடய கம்பெனி பேர் வந்து GMF, அதில் வந்து என்னோடய தாத்தா வந்து ஃபஸ்ட்டு பொசிஷனில் இருக்கார், அதுக்கப்புறம் என்னோடய பிரதர், அதுக்கப்புறம் போர்ட் டைரக்டர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றா சொல்லிட்டு வந்துட்டு கேட்காங்க. லாஸ்ட்டில் ஹீரோயின்ட்டு உனக்கு புரிஞ்சுச்சான ஒன்று. ஹீரோயின் சிம்பிளாக இல்லையே எனக்கு புரியலையே அப்படின்னு சொல்லிடுறா. அதுக்கப்புறம் ஹீரோவே சொல்கிறான், சரி நீ மன்னிச்சிட்டியான உடனே சரி நான் உன்னைய மன்னிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிடுறா. நான் தான் மன்னிச்சிட்டோம்ல, நீ என்னோட காஃபி ஷாப்புக்கு வாடின உடனே ஹீரோ சொல்கிறான், நான் வரணும் நீ நினைக்கியா அப்படின்ன உடனே ஹீரோயினும் ஆமான்னு சொல்லிடுறா. அது மட்டும் இல்லாமல் ஹீரோக்கு வந்து ட்ரிங்க்ஸ் ஊற்றி கொடுத்துட்டு சரி அன்றைக்கி நான் தெரியாமல் பேசிட்டேன், நீ என்னைய மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கா. அதுக்கு ஹீரோ சொல்கிறா, இல்லை நான் குடிக்க மாட்டேன், எனக்கு உடம்புக்கு ஒத்துக்கிறாது, காரை வர ஓட்டுவோம்ல அதனால எனக்கு ஒத்துக்கிறாது அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு ஹீரோயின் சொல்கிறா, சரி தண்ணியாவது குடிப்பா அப்படின்னு சொல்லிட்டு தண்ணியை ஹீரோ குடிக்க, ஹீரோயின் ட்ரிங்க்ஸை குடிக்கா. ஹீரோவை கேட்க, அப்போ நீ ஒருத்தி மட்டும் தானே உங்கள் வீட்டில் என்னன்னு, இல்லை எனக்கு ஒரு தம்பி இருக்கான், என்னோட 3 வயசு சின்ன பையன் படிச்சுட்டு இருக்கான் அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோயின் கேட்காங்க, உனக்கு யாரெல்லாம் இருக்காங்கன்ன உடனே எனக்கு ஒரே ஒரு அண்ணன் இருக்கான், என்னோட 5 வயசு பெரியவன், நீ தான் அவனை மீட் பண்ணியிருக்கியே அப்படின்னோடனே ஆமாம் தெரியும் அப்படின்னு சொல்கிறா. சரி உன்னோட பேரண்ட்ஸ் பற்றி அப்படின்ன உடனே ஹீரோ சொல்ல, என்னோட பேரண்ட்ஸ் வந்து இறந்துட்டாங்க ஒரு கார் ஆக்சிடெண்ட்டில் அப்படின்னு சொல்கிறான். ஹீரோயினும் சாரிப்பா தெரியாமல் கேட்டுட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோ சொல்கிற, நானும் அவங்களோட அந்த காரில் தான் இருந்தேன், அவங்க இறந்துட்டாங்க, நான் இன்னும் இருக்கேன் அப்படின்ன உடனே எப்பா நீ சூப்பரான லக்கியான பர்சன், அதனால தான் நீ இன்னும் இருக்க பற்றியா, நம்ம வந்து நீ பொழைச்சதை நினச்சி இப்போ ட்ரிங்க்ஸ் அடிப்போம் அப்படின்னு சொல்லி இன்னும் குடிக்கா. ஹீரோ வந்து ஹீரோயினை ஊத்து பார்க்க உடனே ஹீரோயின் என்னது அப்படின்னு சொல்லி மறைச்சிக்கிற உடனே ஹீரோ சொல்கிறான், எப்போ உன் ஷர்ட்டில் என்னதோ எழுதியிருக்கே என்னென்ன ஒன்று ஹீரோயினே சொல்கிறா, இது வந்து என்னோட ஸ்கூல் நேம் அப்படிங்கா.
என்னோட ஊர் கேஜுவில் தான் வந்து என்னோட ஸ்கூல் இருக்குது அப்படின்ன உடனே என்னது கேஜுவான்னு கேட்கான் ஹீரோவும். இங்கேருந்து 3 நாள் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணாதான் எங்கள் ஊருக்கு போக முடியும் அப்படின்னு சொல்கிறா. ஹீரோயின் வந்து காசை எடுத்து வச்சுட்டு நீ எதுவும் கொடுக்கக்கூடாது, நான் தான் கொடுப்பேன்னு சொல்லியிருக்கேன்னு சொல்லி கொடுத்துட்டு இன்னும் குடிக்கா இன்னும் சாப்பிட்றா. ஹீரோ சொல்கிறா நீ போதும் நிறைய குடிச்சிட்டேன் அப்படிங்கிற, ஆனால் கேட்குற மாதிரி இல்லை, வாயில் கபாபை வச்சுட்டே தூங்கிடுறா. ஹீரோ பாவம் ஏமா எந்திரி, இன்னும் நீ வாயில் கபாபை வச்சுட்டே தூங்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கபாபை எடுத்துகிட்டு ஹீரோயினை எழுப்ப பார்க்க ஹீரோயின் அப்படி மட்டையாயிடுறாங்க. ஹீரோ தான் பாவம் ஹீரோயினை கொண்டு போய் காரில் வச்சு அவன் வீட்டுக்கே கூட்டு போகிறான். அங்கே போய் நிற்க சொல்கிறான், ஆனால் வந்து ஹீரோயின் நிற்காம உட்காந்துடுறான். திரும்பி ஒரு இடத்துல உட்கார வைக்கான், ஆனால் வந்து ஹீரோயின் தள்ளாடி படுக்கிறாங்க. ஏம்மா நீ படுக்காத, உன் அட்ரஸ் மட்டும் சொல்லுன்னு சொல்கிறான். பாவம் ஹீரோயின் எங்கே சொல்ல, அவளுக்கு ஒரே தூக்கமாக வருது. உடனே ஹீரோவும் புரிஞ்சுக்கிட்டு ஹீரோ தான் பாவம் ஹீரோயினை எப்படியோ போய் தூங்க வச்சிடுறான். நைட்னால ஹீரோக்கு மட்டும் தூக்கம் வராதுன்னு நினைக்கேன். அவன் பாவம் அவன் வேலையை செஞ்சிட்ருக்கான். இந்த சைடு ஹீரோயின் வந்து தெரியாமல் கீழே விழுந்துடுறாங்க பெட்லேருந்து. திடீர்னு முடிச்சு என்னடா இது புதுசாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவங்களே பார்த்து செக் பண்ணிக்கிறாங்க. அங்கே உள்ள ஒரு கோல்ஃப் ஸ்டிக்கை எடுத்துகிட்டு யாருடா நம்மளை கூட்டு வச்சிருக்கா, எப்படியோ அடிச்சு காலி பண்ணிடணும்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க மறைஞ்சு. லாஸ்ட்ல ஹீரோவையும் பார்த்துடுறாங்க. ஹீரோவை பார்த்தோன்னே சிரிச்சியும் அழுப்புறாங்க. உடனே ஹீரோ சொல்கிறேன் எஞ்சிட்டியா அப்படின்னோடனே ஹீரோயின் ஆமான்னு சொல்லிட்டு பார்க்கல, ஹீரோக்குள்ளே காலை பார்க்காங்க. ஹீரோவும் பார்த்துட்டு அவன் காலை பார்க்கான், பார்த்தா ஒரு கால் இல்லை. ஹீரோயினே சொல்கிறாங்க எதனால நான் இங்கே இருக்கேன்னொடனே ஹீரோவே சொல்கிறான் நீ ரொம்பவே குடிச்சிருந்தேன், நான் வந்து உன்ட்ட அட்ரஸ் கேட்டேன் நீ சொல்லலை, அதனால தான் என்னோட வீட்டுக்கு கூட்டு வந்தேன்ன உடனே ஹீரோயினு தேங்க்யூப்பா, இது உன்னோட வீடா, சரி உன்னோட பிரதர் எங்கன்னொன்னே இல்லைங்க நான் தனியாக தான் வாழ்கிறேன்னொன்னே சரி எனக்கு ரொம்பவே தண்ணி தாக எடுத்துச்சு அதான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தண்ணி வாங்கி குடிக்கா. ஹீரோயினை கேட்கா நீ இன்னும் தூங்கலையானவனே, இல்லை எனக்கு ரொம்பவே நிறைய வேலை இருந்துச்சுன்னொன்னே ஹீரோயின் அப்போ என்ன வேலைன்னொன்னே நான் வந்து ஆர்ச்சிடெக்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். ஹீரோ வந்து பால் குடிச்சிட்டு இருக்கதை பார்த்து ஹீரோயின் நீ என்னது ஒரே பால் இந்த டைமில் குடிக்க அப்படின்னோடனே இது என்னோட சின்ன வயசு பழக்கம் இன்னும் மாற மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறான். ஹீரோவே ஹீரோயின்ட்ட வந்து என்னோட இந்த கால் நடக்கிறது இருக்குல்ல அது வந்து மேலே இருக்குது, அதை போய் எடுத்துகிட்டு வான உடனே சரி நீ அது இல்லாமல் எப்படி இங்கே வந்தேன்னொடனே நான் வந்து ஸ்கிப் பண்ணி வந்தேன், உன் முன்னாடி ஸ்கிப் பண்ணி எனக்கு ஒரு மாதிரி இருக்குன்னா உடனே ஹீரோயின் சரின்னு சொல்லிட்டு போய் எடுக்கா. ஹீரோட்ட கொண்டு வந்து கொடுத்துட்டு சொல்கிறா பரவாயில்ல நீ வந்து நல்லாவே மேனேஜ் பண்ணி சூப்பராகவே நடக்கப்பா அப்படின்னு சொல்கிறா. ஹீரோ அமைதியாக இருந்தோடனே ஹீரோயினே கேட்கா அந்த ஆக்சிடென்ட்னால தான் உனக்கு இந்த மாதிரி ஆச்சான்ன உடனே ஆமாம் அது நடந்து ரொம்ப வருஷம் ஆச்சு அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோயினு சரின்னு சொல்லிடுறவனே ஹீரோ ரொம்ப லேட் ஆகிட்டு நீ போய் தூங்குனவுடனே ஹீரோயின் சரின்ட்டு போகிறா. ஹீரோவே கேட்கான் எப்போ உன்னோட யூனிவர்சிட்டிக்கு போவேன்னா 9 மணிக்குன்னா நானே உன்னை கொண்டு ட்ராப் பண்ணுறேன்னொடனே ஹீரோயின் சரி சொல்லிட்டு போயிடுறா. அடுத்த நாள் காலையில் ஹீரோயின் எழுந்திரிச்சு ஹீரோவோட ரூமுக்கு போய் ஹீரோவை பார்த்து பாய் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிஸ் அடிச்சுட்டு போகிறாங்க. எப்போ நீங்களாம் தப்பாக நினச்சிடாதீங்க, கிஸ்லாம் காற்றுல தான். ஹீரோ வந்து எந்திரிச்சு ஹீரோ ரெடி ஆகிட்டு ஹீரோயினை தேடுறா. ஹீரோயினை காணணும்னு பார்த்த உடனே டைனிங் டேபிளில் ஹீரோயின் வந்து லெட்டரும் பிரேக்ஃபாஸ்ட்டும் வச்சுட்டு போயிருக்கா. லெட்டரில் என்ன எழுதியிருக்கா அப்படின்னா ரொம்பவே நன்றி நேற்றுக்கு நீ ரொம்பவே நல்லா பார்த்துக்கிட்ட, என்னோடய ஃபேவரட்டான பிரேக்ஃபாஸ்ட் ஆம்லேட் நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சுருக்கா. திரும்பி அந்த காசையும் வச்சுட்டு போயிருக்கா. பிரதர் அப்போ தான் வீட்டுக்கு வரான், வந்து சாப்பிட போகிறான். உடனே ஹீரோ இல்லை இது என்னோடது சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி உன்னை அடித்து பற்றிட்டு சாப்பிட்றான். ஹீரோ காஃபி ஷாப்பை தான் காட்டுறாங்க. ஹீரோ வந்திருக்கான். உடனே அந்த வெண் பொண்ணு வந்து வெக்கத்தோடு பார்த்துட்டே இருக்கு ஹீரோவை. அதை பார்த்து ஹீரோயினும் டாங்கும் வந்து கிண்டல் அடிச்சிட்டு இருக்கானுங்க. அப்போ வந்து ஷாப்புக்கு ஒருத்தர் வராரு. ஹீரோக்கு நல்லா தெரிஞ்சவர் போல் 2 பேரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஹீரோ வந்து காஃபி ஆர்டர் பண்ண உடனே அந்த பொண்ணு வெண்ணு இருக்கால அவள் கேட்க என்னாச்சு ரொம்ப நாள் ஆள் காணோமே, வெக்கேஷன் ஏதாவது போயிருந்தீங்களா? உடனே இல்லை அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். உடனே உங்களுக்கு ட்ராமாலாம் பிடிக்குமா அப்படின்னு சொல்லி கேட்கா. நம்ம வந்து ட்ராமா போய் பார்ப்போமா அப்படின்னோன்னா ஹீரோ சொல்கிறான் இல்லை நான் ரொம்ப பிஸியாக இருக்கேன் பார்க்க முடியாதான். ஹீரோ வந்து வெண் பொண்ணை அவாய்ட் பண்ணிட்டு போயிடுறான். ஹீரோயின் வந்து லஞ்ச் டைம் ஆகிட்டு அப்படின்னு சொல்லி சாப்பிட போகிறாங்க. ஹீரோ வந்து நானும் உட்காட்டானோன்னா ஹீரோயின் சரின்னு சொன்ன உடனே ஹீரோ உட்காந்து பேச ஆரம்பிக்கான். ஆனால் ஹீரோயின் வந்து அந்த வெண்ணை பற்றி தான் புகழ்ந்து பேசிட்டு இருக்கா. அப்புறம் ஹீரோ வந்து அந்த 2000 ரூபாயை திருப்பி கொடுக்கா. ஹீரோயின் வேண்டான்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோனை சரின்னு சொல்லி ஏற்றுக்கிறாங்க. ஹீரோ பாட்டில் போயிடறான். ஆனால் வந்து வெண் பொண்ணு தப்பாக நினச்சிக்கிறது. ஹீரோயினை கூப்பிட்டு திட்டுது, நீ என்கிட்ட போய் சொல்லியிருக்க, அவனை நீ அடையணுங்கிறதுக்காண்டி அவனுக்கு கல்யாணம் ஆகிட்டு பிள்ளை இருக்குது, டிரைவர் எல்லாம் பொய்யா சொல்லியிருக்க, நீ எவ்வளோ பெரிய மோசக்காரி அப்படின்னு சொல்லி திட்டுறா. ஹீரோயின் சொல்ல நான் மோசக்காரியா அப்படின்னா ஆமாம் நீ ரொம்பவே ஏழையான மோசமானவா அப்படின்னு சொல்லி ரொம்ப கேவலகாலமாக திட்டின உடனே அப்போ என்னைய மாதிரி ஆன ஆட்கள்லாம் வந்து லவ்வே பண்ணக்கூடாதா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்க ஆமாம் நீங்களாம் லவ்வே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாவா. அப்போ திரும்பியும் ஹீரோ வர்றான். உடனே அந்த வெண் பொண்ணு சிரிச்ச மாதிரி என்ன வேணும் சார் அப்படின்னா எனக்கு ஜூஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கல ஹீரோயினே வந்துடுறா. ஹீரோட்ட கேட்கா நம்ம 2 பேரும் தியேட்டர் போகலாமான்னு. என்னது தியேட்டருக்கா எப்போன்னு சொல்லி ஹீரோ கேட்கா. ஹீரோயினும் 11 மணிக்குன்னா சரின்னு சொல்லிடுறான். ஹீரோயின் சொல்ல நான் வேலை முடிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணணும்னு ஹீரோவும் சரின்னு சொல்லிடுறான்.
அதை கேட்ட வெண்ணு கோச்சிட்டு ஓடுறா. அதை பார்த்தா டாங் வந்து நீ ரொம்ப பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு போறான் ஹீரோயின்ட்ட. ஹீரோவும் ஹீரோயின் நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்போ வந்து ஹீரோயின் தும்புறா. உடனே ஹீரோ உனக்கு குளிர்தானே ஹீரோயின் சொல்ல அப்பெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்றா. ஆனால் ஹீரோ கேட்கவே மாட்டேங்கிறான். அவனோட கோட் எடுத்து அவளுக்கு பொத்தி விடுறான். அப்புறம் ஹீரோவே கேட்கா எந்த தேட்டர்னவனே என் ஸ்கூலுக்கு பக்கத்தில் இருக்குது. சரி என்ன படம்னவனே ஒரு பேய் படத்தை பற்றி சொல்கிறா. எனது உனக்கு பேய் படம்னா ரொம்ப பிடிக்குமான்னொன்னே இல்லை எனக்கு அதெல்லாம் பிடிக்காது ஆனால் நான் பார்ப்பேன் வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போகிறா. காரில் தான் போகிறாங்க. ஹீரோ ரொம்பவே ஃபாஸ்ட்டாக ஓட்டி கூப்பிட்டு போகிறான். ஹீரோயின் சாப்பிட்டுட்டே பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோக்கு வேணுமானா வேண்டான்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயினே சொல்கிறா நான் இந்த படத்தை 4 தடவை பார்த்துட்டேன். எதனால தெரியுமா அவங்களோட ப்ரொனன்சியேஷன்லாம் வச்சு நான் அதை பற்றி கற்றுக்குருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ வந்து ஒரு சீன் வருது. ஒன்று ஹீரோயின் கண்ணை முன்னோன்னு ஹீரோ சொல்கிறான் அவ்வளோ ஒன்றும் பயங்கரமா இல்லையே என்ன ஒன்று எனக்கு வந்து பிளட்டை பார்த்தா அலர்ஜி அப்படின்னு ஒன்று அப்படியா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறான். ஹீரோயின் முடிஞ்சிட்டான்னா ஒன்று இல்லை முடியலை இன்னும் பாரு நீ வேணா பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. உடனே ஹீரோயின் பெசாட்டி இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அடுத்து என்ன நடக்குதுங்கிறத நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்ப்போம். இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம RR Dramas சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.